புதுச்சேரி மாநில பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் தாக்கல் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பஞ்சரத்னா தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்ளும் திட்டத்தின் கீழ் எழுதும் பயனாளிகள் யாத்திரை மேற்கொண்டனர். நடப்பு நிதியாண்டில் இத்திட்டத்தின் கீழ் அதிக எண்ணிக்கையிலான பயனாளிகள் பயன்பெறும் வகையில் அதிகபட்ச வயது வரம்பு 70 உயர்த்தப்பட்டுள்ளது. வன்கொடுமையால் உயிரிழந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின குடும்பத்தைச் சார்ந்த ஒருவருக்கு அரசு அல்லது அரசின் பொதுத்துறை நிறுவனத்தில் கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான மாதிரி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடியிருப்பு பகுதிகளில் அமைந்துள்ள கோயில்களின் பழுதுபார்ப்பு மற்றும் புனரமைப்பு பணிக்கான நிதியுதவி ரூபாய் 3.50 லட்சத்திலிருந்து ரூபாய் 10 லட்சமாக உயர்த்தப்பட்டு நடப்பு நிதியாண்டு முதல் செயல்படுத்தப்படும். புதுச்சேரி குபேர் அவென்யூவில் அமைந்துள்ள டாக்டர் B.R. அம்பேத்கர் மணிமண்டபத்தை சுமார் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும். வேளாண் மற்றும் விவசாயிகள் நமது அடிப்படை தேவையான உணவு. புதுச்சேரியில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசி வருகிறார் அம்மாநில முதல்வர் ரங்கசாமி. உள்ளது. நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதோடு மக்களுக்கு வேலைவாய்ப்பினை தொழில்துறைக்கு தேவையான